புதுக்கோட்டை அருகே தண்ணீர் பேரலில் ஆண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டிருந்த சம்பவம் நேற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது தாயே குழந்தையை கொன்றது அம்பலமாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்போம். சுந்தர், வணக்கம். இந்த விசாரணையில மேலும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என, அந்த தாயார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நிலவரம்? புதுக்கோட்டை மாவட்டம் புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் லாவண்யா இவர்களும் தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த வருடம் திருமணம் நடைபெற்று 5 மாதத்தில் தற்போது குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. நேற்று அந்த குழந்தையானது அந்த வீட்டின் அருகே உள்ள தண்ணீர் பேரலில் இறந்த நிலையில் கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே குடும்ப பிரச்சனை காரணமாக மணிகண்டனும் லாவண்யாவும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் செய்த விசாரணையில் அப்போது லாவண்யா 2 முகமூடி அணிந்த நபர்கள் அதிகாலையை வீட்டிற்கு வந்ததாகவும் தன்னிடமிருந்து தங்க நகைகளை பறித்துக் கொண்டு குழந்தையை கொண்டு அந்த தண்ணீர் பேரலில் போட்டுவிட்டு சென்றதால் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இவருடைய வாக்குமூலமானது போலீசாருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் லாவண்யா, அவருடைய தாயார் மற்றும் அவருடைய சகோதரி ஆகிய 3 பேரையும் நேற்று முதல் தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர். இந்த விசாரணை விடிய நடத்திய விசாரணையில் லாவண்யாவின் தாயார் ஒரு வாக்குமூலத்தை அளித்துள்ளார். அந்த வாக்குமூலத்தில் தொடர்ந்து, அதாவது மணிகண்டனுக்கும் லாவண்யாவுக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிந்திருக்க சூழ்நிலையில் மன அழுத்தத்தில், மன வேதனையில் லாவண்யா இருந்ததாகவும் அதன் காரணமாகவே 5 மாத குழந்தையை தண்ணீர் பேரலில் வீசி கொலை செய்ததாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்ற தாயே குழந்தையை கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தான் 3 பேர், அதாவது போலீசார் இந்த விசாரணையை இத்தோடு முடித்துக் கொள்ளாமல் மன அழுத்தம் தான் காரணமா, இல்ல வேறு ஏதாவது காரணம், அந்த குழந்தையை கொண்டதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து லாவண்யா மற்றும் அவர் தாயார் மற்றும் அவருடைய சகோதரி 3 பேரும் தனித்தனியாக விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விசாரணையின் முறையில் மன அழுத்தத்தின் காரணமாக இந்த குழந்தையை கொண்டதாக தாய் வாக்குமூலம், அதாவது லாவண்யாவின் தாயார் வாக்குமூலம் அளித்த நிலையில் அது உண்மையா அல்லது வேறு ஏதேனும் அந்த குழந்தையை கொண்டதற்கு காரணம் இருக்கிறதா என்றால், அதாவது 25 வயதுதான் அந்த லாவண்யாவுக்கு ஆகிறது, வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்ற சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து விசாரணையானது காவல்துறையினர் செய்து வருகின்றனர். இந்த விசாரணையின் முடிவே உண்மையான காரணம் என்பது தெரிய வரும். இருப்பினும் பெற்ற தாயே குழந்தையை 5 மாத பச்சிளம் குழந்தையை கொண்டது தற்போது அம்பலமாகியுள்ளது.